வணக்கம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விரல் சூப்புறது. சில குழந்தைங்க கட்டை விரலை சூப்புவாங்க, சில குழந்தைங்க மற்ற 2 விரல்களை கூட சூப்ப ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்க விரல் சூப்புறது அப்படின்றது இந்த மவுத்திங்கோட கண்டினியூவேஷன் தான். 2லேருந்து 4 வயசு வரைக்கும் இது ரொம்ப நார்மலான விஷயம். சில குழந்தைங்க எந்த இன்டர்வென்ஷனுமே கொடுக்காமையே அவங்களாவே நிறுத்திடுவாங்க. குழந்தைங்க விரல் சூப்புறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தனிமையாக குழந்தை ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப போர் அடிக்கும் போது, இல்லை இன்செக்யூராக இருக்கும்போது, அந்த சமயத்தில் குழந்தைங்க விரல் சூப்பும் போது அவங்களுக்கு அது ரொம்ப செக்யூர்டாக காமாக ஃபீல் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பகல் பூரா விரல் சூப்பாமல் இருப்பாங்க, நைட் தூங்க போகும்போது மட்டும் அவங்களுக்கு விரல் தேவையாக இருக்கும். 4 வயசு வரைக்குமே விரல் சூப்புறதுனால குழந்தைங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் இருக்காது. குழந்தைங்க 5 வயசுக்கு அப்புறமோ இல்லை பல்லு விழுந்து முளைச்சதுக்கு அப்புறமும் கூட தம்ஸ்அப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பல்லோட அலைன்மெண்ட்லேயோ ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ்லையோ லிப் க்ளோஷரில் உச்சரிப்புகளில் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால குழந்தைங்க 4 வயசுக்கு மேலேயும் தம்ஸ்அப் பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். எந்நேரமும் கை சப்பிட்டே இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கை காப்பு காய்ச்சி போயிருக்கும், புண்ணாயிருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபிங்கர் அலைன்மெண்ட்லேயே கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க விரல் சூப்புறதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? முதல் விஷயம், குழந்தைங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், நிறைய விளையாட வைக்கலாம். கைகள் மூலமாக நிறைய விளையாடும் போது குழந்தைங்க விரல் சப்புறதை கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, குழந்தை விரல் சப்புறதுக்கான தூண்டுதல் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ட்ரிக்கர்ஸ், தூக்கமாக இருக்கலாம், பசியாக இருக்கலாம், இல்லை குழந்தை ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது காரணமாக இருக்கலாம். இது பேரண்ட்ஸ்னால என்னன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த காரணங்களை நம்ம அவாய்ட் பண்ணும்போது தம்ஸ்அக்கிங்கை கம்மி பண்ணலாம். ஆரம்பத்தில் குழந்தைக்கு கையில் க்ளவுஸோ இல்லை சாக்ஸோ போடும்போது தம்ஸ்அக் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஊரில் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்க ஒரு டெக்னிக் தான் வேப்பெண்ணெய் வைக்கிறது, கசப்பாக இருக்கிற பொருட்கள் வைக்கிறது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி நெகட்டிவான டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு புரியிற குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கதை மாதிரி தம்ஸ்அப் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதை கேட்டுட்டு குழந்தைங்கள் கொஞ்ச நேரம் தம்ஸ்அப் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் நிறைய பாசிட்டிவாக ரெயின்ஃபோர்ஸ் பண்ணலாம். குழந்தைய ரொம்ப நல்லா இருந்தீங்களே, தம்ஸ்அப் பண்ணாமல் இருக்கீங்களே, வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்மக்கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹேபிட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்க. இதில் பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரல் சப்புறதுக்காக குழந்தைங்கள அடிக்கவோ மிரட்டவோ கூடாது. இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. நீ தம்ஸ்அப் பண்ணுறதுனால எல்லாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, மற்ற பசங்கள்லாம் சேர மாட்டாங்க, உனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும், அந்த மாதிரி நெகட்டிவாக குழந்தைக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. இதனால் குழந்தைங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஜாஸ்தியாயிரும், நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணுறோம் போல் அப்படின்ற ஃபீலுக்கு வந்துடுவாங்க. இதனால் அவங்களோட மன அழுத்தம் ஜாஸ்தியாகி இன்னும் இந்த பிஹேவியர் ரைஸ் ஆக தான் செய்யும். அதனால் குழந்தைங்களோட எந்த ஒரு பிஹேவியரையோ ஹேபிட்டையோ நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்னாலும் பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் சொல்லுங்கள். பாசிட்டிவாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 7-8 வயசுக்கு அப்புறம் கூட குழந்தைங்க தொடர்ந்து விரல் சூப்பிட்டே இருக்காங்க, இதை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை பார்க்கணும். அவங்க கையில் போடுற ஃபிங்கர் ஸ்ப்ளிண்ட் மாதிரியும் வாய்க்குள்ளே வைக்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளையன்சஸ் கொடுப்பாங்க. அது தம்ஸ்அப் பண்ணுற ப்ளஷரை ஸ்பாயில் பண்ணும். இதனால் குழந்தைங்க தம்ஸ்அப் பண்ணுறது நிறுத்துவாங்க. பட் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கேசஸில் தான். நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு இது கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. மவுத்திங் பற்றியும் தம்ஸ்அக்கிங் பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.